இந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் எனக்கு எப்படி இருக்குது மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் சேடாகவும் இருக்குது. என்ன ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிப்ளமோ பாஸ்ட் அவுட் ஆகி ஒரு 5 to 6 years ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். வெறுமனே சேலரி வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சேலரி வந்து 7,000 8,000 அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி இப்போ தான் 30K எபோவ் அப்படிங்கிற ஒரு பிளேஸே அடிச்சிருக்கோம். டிஎம்இ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்ல போனால் இந்த ஜேர்னியில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கோம். எஜுகேஷன் முடிச்சுட்டு 20 வயசில் நம்ம சென்னை மறைமலை நகருக்குள்ளே என்ட்ரி கொடுத்தோம். மறைமலை நகர் ப்ளஸ் ஃபோர்டு ஸ்டாப்பு பேரமனூர். ரொம்ப லைஃப்பில் வந்து நிறையா வந்து பாடத்தை கற்றுக்கிட்டது. நான் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு இவன் என்னமோ பெரிய அனுபவசாலி மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கழிவு ஊற்ற வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட ஜேர்னி வந்து எனக்கு சொல்லணும்னு ஒரு விருப்பம் இன்றைக்கி. இப்போ கரண்ட்டில் வந்து மறைமலை நகர் போயிட்டு வந்தோன்னே இந்த பழைய மெமரிஸ் என்னென்னா, நான் வந்து மறைமலை நகரில் ஒரு வாட்டர் வாஷ் கடை வச்சுருந்தோம், நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து. ஸோ 20 வயசில் ஒரு வாட்டர் வாஷ் கடை வந்து நம்ம ஓனராக இருக்கிறோம், நம்மளும் நம்ம அண்ணனும் ஓனராக இருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்மளே ஒரு இடத்த பிடிச்சி வாடகைக்கு எடுத்து நம்மளே அதுக்கான அந்த ரேம்ப்லாம் டிசைன் போட்டு இன்ஜினியரை வச்சு பண்ணி, ஸோ பைக்கு கார் வாட்டர் வாஷ் நல்லா பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ். அது வந்து எப்போனாலும் வந்து ரோடு அகலப்படுத்துறதுக்காக கடையை தட்டிடுவாங்க. ஸோ கடையை தட்டிட்டாங்க. அப்புறம் நிறைய ப்ராப்ளம். ஸோ அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கேன் போட ஆரம்பிச்சிது. தண்ணி கேன் போட்டு அதுவும் நல்ல மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம அது ஃபிசிக்கலாக நிறைய தூக்குற மாதிரி இருக்குது, லோடு தூக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்கிரேடாக என்ன பண்ணுது, ஊரில் வந்து கிடைக்கிற சேவு, மிக்சர், அல்வா, பால்கோவா, கருப்பட்டி மிட்டாய்ன்னு சொல்லி ஒரு 30 மெனு தேனிலேருந்து எல்லாத்தையும் எது எங்கெங்கே ஃபேமஸாக கிடைக்கும், திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, மஸ்கோத் அல்வா, அது இதுன்னு போட்டு மேக்ரூன், தூத்துக்குடி மேக்ரூன், இந்த மாதிரிலாம் மொத்தம் ஐட்டம்ஸ் இறக்கி கடைக்கு சப்ளை பண்ணுறது, சூப்பர் மார்க்கெட்டில் போடுறது. அதையும் தாண்டி நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் உள்ள மேனேஜர்ஸ்க்கு, சூப்பர்வைசர்ஸுக்கு, அங்கே உள்ள கோஒர்க்கர்ஸ், அசோசியேட் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு சேல்ஸு ப்ளஸ்ஸு தெருவா ட்ரைசைக்கிளில் ஃபுல்லாக சேல்ஸ் அடித்தது. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்து நான் வந்து வெறுமனே அதை மட்டும் பண்ணலை. நான் வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இது எல்லாமே பார்ட் டைமாக பண்ணேன். ஸோ ஓனர் ப்ளஸ்ஸு கம்பெனியில் ஒரு ஒர்க்கர், ட்ரெயினர், ராயல் என்ஃபீல்டில் 3 years ட்ரெயினர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இதெல்லாம் முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஓனராகவும் இருந்திருக்கோம், அதே சமயம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்த விட்டு பெருங்களத்தூர் இந்த தாம்பரம் ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பியும் இப்போ ஒரு வேலையாக அங்கே வந்து மறைமலை நகர் போகும்போது நமக்கு அந்த பழைய மெமரிஸ், அந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம சைக்கிள் விட்டு போனது, இன்னும் சொல்ல விட்டுட்டா நாங்கள் வந்து டீ கடையும் வச்சுருந்தோம். ஸோ டீ கடையில் டீ மாஸ்டராகவும் இருந்தோம். அப்படிங்கும்போது அதுவும் மறைமலை நகரில் தான் கடை வச்சுருந்தோம். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு இப்போ வந்து ரிட்டன் அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு பழைய மெமரிஸ்லாம் வருது. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு வந்து 20, 21, 22, 23 இந்த மாதிரி ஏஜ்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நமக்கு ஏற்ற வயசு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருவேன். அதாவது நம்மளோட சேலரி, ஒரு 4 மாதம் சேலரி மொத்தமாக போட்டு ஒரு 80,000 அந்த பட்ஜெட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 20லேருந்து நமக்கு 23 வயசு, இந்த 4 வருஷத்தில் நம்ம எதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் லைஃப் டைமில். அது நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம ஃப்யூச்சரில் கூட ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக 30K கிட்ட நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற டைமில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியோ இல்லை நம்மளோட ஓன் ஐடியாவோ அது மூலமாக வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் ப்ராப்பராக பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணணும்னு இருந்துச்சு. ரொம்ப ஓவராக பேசுகிறேன். கமெண்டில் கூட பார்த்த ஒருத்தர் வந்து ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட இதே குணமே இதுதான், நம்ம ஓவராக பேச தான் செய்வோம், வேறு வழி இல்லை. அதை மாற்றிக்கவும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும்ல. நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேச்சில் வந்து கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறோம். வேறு என்ன சொல்லணும்னா,
வேற என்ன, அதுக்கப்புறம் நிறையா அதான் சொல்கிறேன், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல இந்த மாதிரி ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஊபர், ரேப்பிடோ எல்லாமே ஓட்டுறது இதுவும் இருக்குது நம்ம இதில். என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையும் வந்து மேரேஜ் முன்னாடியே நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம். இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குறோம், நிறைய லாஸ் ஆகுறோம், நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கடை வைக்கிறதுல, டீ கடை வைக்கிறதுலலாம் கடையை வாடகைக்கு பிடிச்சி அதில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸு, கடை முக்கியமான இடத்துல பிடிச்சோம், அந்த இடத்துக்கு சண்டை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டைம் வந்து மணி வந்து 10 மணி. இதுக்கப்புறமா பிளிங்கிட் ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு பிளிங்கிட் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிளிங்கிட்டை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும்னு பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிளிங்கிட் ஓட்டி முடித்த உடனே காலையில் ஷிஃப்ட்டுக்கு போகிறோம். ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு நாளைக்கு தான் கம்பெனியோட லாஸ்ட் டே. நாளையோட கம்பெனியோட நோட்டீஸ் பீரியட் க்ளோஸ். அதுக்கப்புறமா நியூ கம்பெனி ஜம்ப் ஆக போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து கம்பெனியில் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு மைண்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது நம்ம இவ்வளோ நாள் இவங்க கூட ட்ராவல் பண்ணோம், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும். இப்போ அவங்க எல்லாரையும் வந்து நம்ம வந்து ரிலீவ் ஆகி பிரிஞ்சு வரப்போகிறோம். ஸோ அது ஒரு ரொம்ப லவ் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். லவ் மெமரிஸ்னால் லவ்னா லவ் அப்படின்னு தான் சொல்லலை, அன்பு. எல்லாத்தையும் ஒரு நம்ம அன்பு கொடுத்துருப்போம்ல, அவங்கள்ட்ட இருந்து அன்பு கிடச்சிருப்போம்ல. ஸோ அவங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு திருப்பி ஒரு புது கம்பெனிக்கு போய் புது ஃபேமிலியை போய் மீட் பண்ண போகிறோம். அவங்க கூட மிங்கிள் ஆகிறதுக்கு எப்படி டைம் எடுக்கும் என்னன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் வரையும் லைஃப்பில் அட்டன் பண்ண எல்லா கம்பெனியுமே தமிழ் பீப்புள்ஸ். இதுக்கப்புறம் போக போகிற கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இண்டியன்ஸ், ஃபாரினர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. தமிழ் பீப்புள்ஸ் வந்து வெறும் 3 பேர் தான் இருக்கிறோம். பார்க்கலாம். இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனி சோலார் ஃபீல்டு, விக்ரம் சோலார்ன்ற கம்பெனி வந்து ரிலீவ் ஆகி வெளியே போகிறோம். இதுக்கப்புறம் போக போகிற கம்பெனி அந்த நேம் ஷேர் பண்ண வேண்டாம்னு இப்போதைக்கு நினைக்கிறேன். போக நானே சொல்கிறேன். ஸோ கீப் வாட்சிங். நம்ம அடுத்த பிளிங்கிட் ரெக்கார்டையும் போட போகிறோம்.